தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், இன்டர்நெட் டிஜிட்டல் மீடியா ஊடக நண்பர்கள், பூஜா என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபிலிம்ஸ் லிமிடெட் எம்டி வாஷ் பக்னாடி சார் அண்ட் அபிஷேக் ஃபிலிம்ஸ் எம்டி எங்கள் எம்டி அவர் எல்லாருக்குமே தெரியும் ரமேஷ் பிள்ளை சார் மற்றும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பாம்பே போகும்போதெல்லாம் வாசு சாரை பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். அப்போ கேட்பேன், அவரோட இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக பில்டிங் ஃப்ளோர் பில்டர். அவர் 23 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து கேட்டேன் நான், சார் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க? எனக்கு எப்போதுமே வந்து ஆரம்பத்துலேருந்து சவுத் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ 1993 சின்ன மாப்பிள்ளை ரிலீஸ் ஆகுது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த நியூஸ் கேள்விப்பட்டு இங்கே வந்து அந்த படத்தை பார்த்து ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணது 1993. 95 அந்த படத்தை கூலி நம்பர் 1ன்னு சொல்லி கோவிந்தா வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேருந்து கூலி நம்பர் 1, ஷாதி நம்பர், பிவி நம்பர் 1, எல்லாம் ஹீரோ நம்பர் 1, எல்லாம் ஒன்று வரிசையாக ஹிட். கிட்டத்தட்ட 32 படம், 23 வருஷம். இது வந்து 23வது வருஷம். 95 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக போகும்போது தான் சொல்லிட்டே இருப்பேன், தமிழில் படம் ஸ்டார்ட் பண்ணணும், 20 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து சவுத்தில் படம் பண்ணணும். அவருக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன், தமிழில் பண்ணணும்னு. இப்போ ரீசெண்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணி கொலையுதிர் காலம் ஸ்டார்ட் பண்ணார். ஹிந்தியில் நிறைய படங்கள், சல்மான் கான், ஷாருக் கான், அமிதாப்ஜி, அவங்களோட பேனரில் நடிக்காத பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை. ரீசெண்டாக ஐஸ்வர்யா ராயோட படம் வரைக்கும், சரப்ஜித், அவ்வளோ படங்கள் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மராத்தி இண்டஸ்ட்ரியில் பிரியங்கா சோப்ராவோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அந்த படம் தருவது வென்டிலேட்டர். அசுதோஷ் கௌரிக்கரோட ஆக்டிங்கில், லகானோட டேரக்டர், அவரோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு படம் வென்டிலேட்டர். அந்த படம் வந்து பாம்பேயில் பார்த்தோம். அந்த படம் ஃபஸ்ட் காப்பி வாங்கி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணார். சரி, மராத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்து பஞ்சாபில் வந்து ஷாவன் ஒரு படம். அதுவும் ஷாவன் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு அங்கே பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து பேசி அபிஷேக் ஃபிலிம்ஸ் அண்ட் பூஜா என்டர்டைன்மெண்ட் ஜாயிண்டாக சவுத்தில் படம் பண்ணணும் அப்படி டிசைட் பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் மிக பிரமாண்டமான திரைப்படங்கள் தமிழ்லையும் மலையாளையும் சவுத்துலையும் தயாரிக்கிற ஒரு முடிவெடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெகு விரைவில் வரும். அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நார்மலாக நான் உள்ளே வரும்போதே வந்து பத்திரிகை நண்பர்கள்லாம் பேசிகிட்டு கேட்டேன். நான் நயன்தாரா வரலையா, ஆர்டிஸ்ட் வரலையாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் சார். அதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இதில் என்னுடைய கம்பெனியான அபிஷேக் பூஜா என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து இப்போ மலையாளம்னு ஒரு படம் சைன் பண்ணியிருக்கோம். அதில் ஜித்து ஜோசப்பும் மோகன்லாலும் நடிக்கிறாங்க. அதாவது முன்னாடி படமான திருஷ்யம் அதே காம்பினேஷன் சார். அதே படத்தை இப்போ திரும்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிறோம். உங்களுடைய மீடியா நண்பர்களுடைய அனைவரும் சப்போர்ட்டும் வேண்டி விரும்புகிறேன். நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். BV number 1 actually was the movie where I went to Kamalji and asked for the remake, and he said, Lakshmi has worked in this movie. Who is the heroine you're going to take? So I said Karishma Kapoor. He was little angry and annoyed also. What are you doing? What is Karishma Kapoor? She's a beautiful girl. The character doesn't suit. Then finally I requested him, sir, after the movie just tell me whether she's suiting or not, because I'm going to make her, mother of 2 kids, oil in the air, like a typical BV. And it was the biggest hit of the Bollywood industry in 1998. And my first movie was Chinna Maple. And honestly, till today I don't know Tamil. But that was the day I saw the movie and decided my career. I want to start the Hindi movies from this movie. And today is the first Tamil movie which I'm going to launch now. So first Chinna Maple and then this one. Now you can ask any question if you want. See, why is it is business first thing, and second thing, Tamil industry is basically South industry, and out of my 31 movies, I have made almost 8-9 South Indian movies, and South is a very good part of I started my career with Coimbatore and Bangalore selling saris also, so sometimes the South connection is there. Like I have made 6 movies with my son, and my first movie of my son, it's in Tamil. He's going to come in Mohini, very small role, so maybe some connection is, that's why people come here. No, it's not 20 years. I'm being here. I've done a lot of movies. I'm taking and making that makes there. But you need a proper partner. You need a proper partnership, people. Today we have got good people, By coming from Bombay, whom do you meet? How do you meet? Suddenly last year we met Ramesh and Ganesh.
So now I think, I have a proper guy here, we can do the business. And Chakri Toledi for sure, because I met him 6 years back in Bombay. And he was saying, let's make a Bollywood movie. But somehow I don't know how chance came and I started my Tamil movie with him. And then I made the same remake, same time. This will be the first time in history that before releasing the movie, that Hindi movie has also been finished. See, there's no language actually for Telugu, Tamil, Malayalam or Hindi. It's a cinema. Cinema is always blind. So we only sell this is Tamil, this is Telugu. There are so many people. Like Prabhu is Tamil, but he's doing Hindi good films. So we have to have good directors, good actors, good technicians, and good content. And today, Tamil Nadu, I'll tell you, the South people are making best of content. That's why we are making the remakes in Bollywood. Yeah, definitely. See, this is today what people want, Youngsters, what they want actually, that's why we have to make it. The movies have never been made for producers. They are made for people. And sometimes we go success, sometimes we go wrong also. That's all luck. But when Chakri Toledi narrated me the script, I was really thrilled. And as the 10th day of shooting happened, immediately I said, Chakri, can we make this movie in Hindi? He said, should we release first and then make? No point. When I have full confidence in you and in your script, let's start the movie. ASAP, I called all the actors in Bollywood. They agreed the dates. We finished Tamil movie. We took a break for 5 days. We changed the location and we start the movie. And that movie is almost in the finishing stage. See, my whole thing is today I was talking to Sureshji also. Today, till what happens, because we take movies for remake and we go to Salman, we go to Akshay Kumar, we go to anybody. Why not any actor? Why? There's no Ajit can do, every actor can do. That's what I'm saying. When there is content is good. Actor is all secondary. They can work. Like today, if I'm starting this, definitely within few months, I'll go to actor and say, I'll make Tamil, Telugu and Hindi with you. Now, actor has to be convinced to do Hindi. People will accept. Like Bahubali today, it has done more than, what business it has done in Bollywood. So today, actor films is all secondary. We have to take a call whether we should make in 3 languages, 4 languages or 5 languages. An actor has to be given that kind of time also with it. See, there are so many movies, I don't know the name very honestly, I'm telling you. Because names, I know few which I take it. But when I see a lot of movies, we just see the content, this is a good movie, let's make it. Like this, I made it, Now, if you tell me what is the whole thing in Tamil, I can't tell you, but I know what is the story. That's why I made it in Hindi also. Sorry? It's a hero-oriented film. It's a Duff and Dem, basically. Nayanthara character, Tamanna is doing. Sir, I was pleased to hear when you were saying about our lady superstar Nayanthara's presence in Kaliyudirkalam. Please share this to our press also, sir. She's a wonderful actress. I have worked first time with her, and I didn't say her, but I know indirectly I sent her the message that you should do the Bollywood movie. I told gentlemen today that if she says yes, I'll start the movie next morning. Because she's a beautiful actress and wonderful actress. Sorry, what do you think? Yeah, that was my good luck, because my production company is Pooja and he's saying it's his home production. So I'm happy with it. He's a music director. He's a good friend of Chakri Toledi. And I met him once last time when I came to his house and I ate dosa and idli, everything. And I'm happy for Rameshji also. He feels that Pooja Films is also his film. So, I've not started my career. I have 2 families in Chennai. I didn't understand, but one thing I can understand. No, let me say this. If I'm wrong, you tell me. I've understood. Basically, Bollywood actors, they go for marketing, publicity, and Nayanthara is not doing it. This is the right way. Bollywood is going mad after the marketing publicity. If you want to sell your product, you don't have to market that much. South is the right word, I'm telling you. Slowly, slowly, the North has to follow South in this matter.
Because every movie they are spending 25, 30, 40, 50 CR, which is not required. And your association is so strong in South. And in our industry, associations are good, but they don't take this kind of decisions. Am I right to answer? Correct. Thank you. Sorry? No, not at all. That's what I'm saying. I wanted that she should do the movie. She has to accept the Hindi version. And she has to do the Hindi movie. She has to accept. I want to do it. See, we have to learn. Every guy has learning process. When I was 11 years old, I used to come to Chennai, buy saris from Tamil Nadu and go and sell in West Bengal. Today I'm here. So I've done everything in my life. Why not this one? And I made one of the top movies I've taken from South, whether it's Telugu, Tamil, and I've been successful without knowing the Bollywood industry. Chinna Maple, when I saw it first time, I used to see nothing. One guy came in my ear straight away. I was watching that, he was continuously in my ear, as if, I'm just birding it. And I liked the movie and bought it and I was successful. So it is only God who brings you here. There is some connection. Otherwise, why my son will get the South Indian movie? Why Tamil? Why not Bollywood? Why not some other movie? There must be some connection, maybe Pishla Janam, Agla Janam, whatever it is. See, if you do builder and film producer, it's the same thing. Film producer is the builder, And if you see the director, he's an architect. If he's the story writer, he's the same thing. So every way, if you see that the creativity is same. Without creativity, you can't make the building. Without the labor, you can't make the building. Without art direction, you can't make the building. So it's almost a similar thing. But yes, you have to keep your mind, And most probably in Bombay, what happens? People start the work after 2 o'clock. So I do my building work from morning 9 to 2. No, 2 p.m. 2 p.m. to 2 a.m. I can agree. See, I'll tell you, it is very soon everybody is going to do this. Like today I have come here. I remember Mr. Thanu, I met him during Kabali. He said, when people, they go from south, they don't get that kind of, mileage. But today it's open. I think so. How I have come, 3 people who go from Tamil, 2 people again will come from, because last year what happened, Fox came, a lot of companies came. But individual producer, nobody came. And that's what I'm saying. How producer came and they want to shoot with Tamil stars, same way, when here will they, then automatic Tamil stars will come. Why? All the heroines are already coming. It's only actors. See, that is director's call. And when I started Tamil movie, I was not expected that I'll do Hindi. 5th of January, when Chakri Toliti reached London, we started the shooting. In first week of February, we decided that we have to do Hindi. So then we said whom to take in this role, because we had to change the actors. 2 different movies, 2 different actors. Oh, sorry, I'm sorry. It's a German actor, foreign actor. Thank you so much. இந்த தனியார் தொலைக்காட்சி மேட்டரை நான் கையில எடுப்பேன் என்பதற்காக தான் இவன் நிக்கவே கூடாது. இனிமே ஐயோ இனிமே அந்த டிவியில என்ன பத்தியோ என் பையனை பத்தியோ செய்தி போட மாட்டாங்க. அவங்க என்ன வேணா பண்ணுங்க. இப்ப மட்டும் நான் அவங்க சம்பந்தப்பட்ட பத்திரிகையில நியூஸா போட்டுட்டு இருக்கீங்க போடல. இந்த பணத்தை விடுங்க, ஒரு 1500 கோடி தயாரிப்பாளருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கணக்கு பட்டா இத்தனை கோடி வருமே. எந்த சின்ன படத்தையாவது வாங்கிருக்கீங்களா? சின்ன படத்தோட இதை போடுறீங்களா? ட்ரெய்லரை போடுறீங்களா? ஒரு சினிமா செய்திகள்னு போட்டுட்டு இருந்தீங்க. அத்தனை நெட்வொர்க்கிட்டி போட்டு ஆடியோன்னு அடிச்சு புடின்னு புடிவீங்க. ஆனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை வாழ வைக்க என்ன பண்ணிருக்கீங்க?